அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவாக கேக்குதா? ஓ நான் சார் பேசுறது கேக்குது. ஓகே. நாங்கள் இன்னைக்கு ஆஹ், ஒரு புது பாடத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் வேற பாடங்கள் ஏதாவது இந்த கிளாஸ்ல இருந்திருக்கிறீங்களா? ஓ சார். ஓகே. நாங்கள் இன்றைக்கு இந்த பல்கலாசார கல்வி மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் சம்பந்தமான சில விஷயங்களை பார்ப்போம். இது ஒரு உங்களுக்கு ஒரு புதிய பாடமாக இருக்கும். ஓகே, நாங்க பொதுவாக கல்ச்சர் கலாசாரம் என்று நாங்கள் அடிக்கடி பாவிக்கிறோம். அப்படி கலாசாரம் ஏதாவது சொல்லிடுமா உங்களுக்கு? கலாசாரம் அதாவது நாங்க கலாசாரம் என்பதனூடாக நாங்க அறிஞ்சு வச்சுக்கிற விஷயம் என்ன? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குது தானே? ஓ சார் கிளியரா கேக்குது. ஓகே. அப்ப கலாசாரம் என்பதனூடாக அல்லது கலாசாரம் என்றால் என்ன என்று கேட்டால் நாங்க என்ன பதில் சொல்லலாம்? சும்மா நாங்க எங்களோட இந்த பேச்சு வழக்குல நீங்க சொல்லுங்க. அதுக்கு பெருசா டெபினிஷன் அப்படின்ட்டு நீங்க தேட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நாங்க அடிக்கடி பேசுறோரோ அல்லது கதைக்கிற பேசுகின்ற போது நாங்க பயன்படுத்துகின்ற ஒரு சொல் தான் இந்த கல்ச்சர் அல்லது கலாசாரம்ங்கிற சொல். எனவே இந்த சொல் சம்பந்தமாக நீங்க விளங்கி இருக்கிற என்ன விஷயம் நீங்க ஒரு சில விஷயங்களை சொல்லுங்க பார்ப்போம். சார், ஒரு சமூகம் பரம்பரையாக பின்பற்றி வருகிற ஒரு பண்புகள்னு சொல்லலாம் சார். ஓகே, வெரி குட், வெரி குட். வேறு ஏதாவது? ஒரு சமூகத்தின் நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் எல்லாம் கலாச்சாரம் சொல்லலாம். ஓகே ஓகே. அதான் நாங்க ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் ஒரு இனக்குழுமம் அல்லது ஒரு பிரதேசத்தில் வாழுகின்ற ஒரு சமூகம் அவர்கள் தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்ற பழக்க வழக்கங்கள், ஆசாரங்கள், அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய விழுமியங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு தொகுப்பை தான் நாங்கள் கலாசாரம் சொல்லுவோம். நாங்கள் இலகுவாக அப்படி நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் எங்களோட மொழி நடையில கலாசாரத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம். ஓகே, இங்க கலாசாரம் என்று சொல்லுகின்ற போது இப்ப இது மாத்திரம் இருக்காது. அதாவது ரிலிஜனோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மாத்திரம் அல்ல. பிரதேச ரீதியாக பல்வேறு மொழிகளின் அடிப்படையில் அப்படி பல அடிப்படைகளில் அந்த கல்ச்சர் வேறுபடுறதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ரிலிஜனை பின்பற்ற ஆக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களை பொறுத்து, அவர்கள் பேசுகின்ற மொழிகளை எல்லாம் பொறுத்து சிலவர்கள் என்ன செய்யுமாம் சொன்னால் இந்த கலாசாரம் வித்தியாசப்படுறதை நாங்க பார்க்கலாம். அப்படித்தானே? இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க இப்ப சில நேரம் இப்படி சொல்லுவாங்க, ஒரு சமைக்கின்ற ஒரு கறி சரிதானே, இப்ப நாங்க சாப்பிட்றதுக்கு சமைக்கின்ற கறியினுடைய வாசத்துல கூட கலாசாரம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரே வகையான மீனை, ஒரே வகையான மசாலாக்கள் போன்றவற்றை 3 இனக்குழுமத்தை சேர்ந்த அல்லது வெவ்வேறு பிரதேசத்தில் இருக்கின்ற நபர்களிடத்தில் நாங்கள் சமைக்க கொடுக்க அந்த 3லையும் எல்லாம் ஒரே விதமான நாங்கள் மீனை கொடுத்திருக்கிறோம், ஒரே விதமான மசாலாக்களை கொடுத்திருக்கிறோம், ஒரே விதமான செட்டப். ஆனால் அந்த ஒவ்வொரு கறியினுடைய டேஸ்டும் அல்லது மனமும் அதில் இருக்கின்ற தன்மைகளும் வித்தியாசப்படுமா இல்லையா? பார்க்கலாமா அப்படி? ஓ சார். சில நேரம் இது என்னது, ஒரு டின் ஃபிஷ்ஷுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருந்தது. கண்டியில் என்னமோ கறி சமைப்பதற்கு அல்லது இப்படின்னு கிழக்கில் அப்படி பல பிரதேசங்களை சொல்லி
அந்த டின் பீஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணின ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் ஒரு தடவை பார்த்தேன். அப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னால், இந்த கலாசாரம் என்கிறதுல தாங்கள் பயன்படுத்துகின்ற சாதனங்கள் உட்பட அதில் என்ன செய்யுமாம் சொன்னால் பின்னி பிணைந்திருக்கும். அந்த கலாசாரத்தில் அவர்கள் பயன்படுத்துகின்ற அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற பொருட்கள், சாதனங்கள், அதுல கூட கலாசாரம் தொக்கி நிற்கும். இப்ப நாங்க மண்வெட்டி எடுத்துக்கொண்டா கூட ஒவ்வொரு நாடுகள் அல்லது ஒவ்வொரு பிரதேசத்துல வித்தியாசமான மண்வெட்டிகள் பயன்படுத்துறாங்க, அப்படித்தானே? ஆனால் எல்லாம் மண்ணை கொத்துறதுக்கு அல்லது பதப்படுத்துறதுக்கு அல்லது பயிர்கள் நாட்டுறதுக்கு அல்லது களைகளை செருக்கு அப்படி நாங்கள் இதையத்துக்கு கொத்துறதுக்கு அப்படியானவைகளுக்கு தான் இந்த மண்வெட்டிகள் பயன்படுத்துறாங்க. ஆனால் வித்தியாசமான அமைப்பில் பல மண்வெட்டிகள் இருக்கா என்ன? ஓ சார். ஓகே, அப்ப நாங்க என்ன சொல்லலாம், அப்ப நாங்க என்ன சொல்லலாம் என்றால், இங்க எங்கட இந்த கலாசாரத்தை பிரதிபலிக்கின்ற இந்த அம்சங்கள் தாங்கள் பாவிக்கின்ற பொருட்கள், உடை, நடை, பாவனை, செயற்பாடுகள், இப்படி பல விடயங்களையும் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் அந்த கல்ச்சரை பார்க்கலாம். சில வேளைகள்ல ஒரு சமூகத்தில் இருக்கின்ற கல்ச்சர் இன்னொரு சமூகத்துக்கு அது பிழை மாதிரி அல்லது ஒவ்வாமையாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரியில எல்லாம் வந்து இப்ப ஆண் பெண் குறிப்பாக முத்தமிடுவது அல்லது இப்படி என்ன அந்த அணைத்து கொள்ளு, அதாவது ஒரு ஒரு இரக்கத்துக்காக அப்படியான சில விஷயங்களுக்கு அணைத்து கொள்ளுகின்ற விஷயத்தையெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ஒரு சாதாரண விடயமாக பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், நாங்க இப்போ எங்கட நாட்டில இருந்து ஒரு தலைவர் அல்லது ஒரு மிக முக்கியமான ஒருவர் இன்னொரு நாட்டுக்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில அங்க மலர் சென்று கொடுத்து அந்த ஒரு பெரும்பாலும் ஒரு பெண் அந்த அவரை முத்தமிட்டு அப்படி வரவேற்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் ஒரு சாதாரணமாகத்தான் இருக்கும். சில வேளை அந்த நாட்டில இப்ப வரவேற்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்க முத்தமிட்டு வரவேற்கல ஏன் என்பதுதான் குற்றமாக இருக்கும். இப்ப அதே மாதிரி எங்கட நாட்டில ஒரு ஒருவருக்கு மலர் சென்று கொடுக்கறதுக்கு ஒரு பெண்ணை நாங்க நியமிச்சுக்கிறோம் சொன்னால் அந்த பெண் அவரை முத்தமிட்டா என்ன நினைப்பாங்க? அல்லது அது ஒரு நல்ல விடயமா பார்ப்பாங்களா, ஒரு பிழையான விடயம் மாதிரி பார்ப்பாங்களா? பிழையான விடயமா தான் சார். பிழையான விடயமா பார்ப்பாங்க. ஓகே, அப்ப நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இந்த கல்ச்சர் என்பது நாட்டுக்கு நாடு, பிரதேசத்துக்கு பிரதேசம் வித்தியாசமானதாகவும் இருக்கும். அதே நேரம் ஒரு சாரார் சரி காணுகின்ற சில விஷயங்கள் இன்னும் ஒரு சாராருக்கு அது பிழை மாதிரியும் என்ன செய்யலாம், அல்லது அவர்களுக்கு அது ஒவ்வாமையான ஒரு விடயமாகவும் இருக்கலாம். ஆகவே இந்த கலாசாரம்ங்கிற விடயத்துல மிக கவனமாக என்ன செய்யணும் அப்படினால் நாங்க நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இந்த பாடசாலைகள்ல பிள்ளைகளுக்கு இந்த விடயங்களை மிக தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய அந்த விழுமியங்கள் சார்ந்த விடயங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய செயற்பாடுகள், நடவடிக்கைகள் இருக்கும். எனவே அது எங்களுக்கு கொஞ்சம் அது பொருந்தாத மாதிரியாக இருந்தாலும் அதனை அவர்களுடைய அந்த கலாசாரத்தை நாங்கள் விமர்சிக்கின்றவர்களாக அல்லது அந்த கலாசாரத்தை மிக பாரிய அளவிலே பிழை காணுகின்றவர்களாக அந்த இருப்பது என்பது மிக பாரிய பிரச்சனைகளை கொண்டு வர ஒரு விஷயமாக இருக்கு. எனவேதான் இந்த அவரவருடைய கலாசாரத்தை, அவரவருடைய சமய விழுமியங்களை பின்பற்றுகின்ற உரிமைகள் எல்லோருக்கும் இருக்கு. இப்ப அது அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனமாக இருக்கலாம், அதுல அந்த விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அல்லது ஒவ்வொரு பிரதேசத்திலும் அல்லது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்ற அந்த நாட்டினுடைய அரசியல் யாப்பு அல்லது அந்த நாட்டினுடைய பல்வேறு விதமான சட்ட திட்டங்கள் இந்த விடயங்களை தெளிவுபடுத்துறதை நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்ப அதுல நாங்க மிக கவனமாக என்ன செய்யணுமான்னு சொன்னால் இருந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஓகே, அப்ப அந்த அடிப்படையில இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன், பல்கலாசார கல்வி என்றால் என்னன்னு உங்களால சொல்லியலுமா? அதாவது பல்கலாசார கல்வி என்பதை மிக சுருக்கமாக ஏதாவது வரையறை செய்யலாமா?
எல்லோருக்கும் பொதுவா வழங்கக்கூடிய கல்வியா சார்? ஓகே, வேற சொல்லுங்களேன் பாப்போம். அதாவது நான் இப்ப ஒரு ஃபார்மலான ஒரு டெஃபினிஷன் அப்படி நான் கேட்கல. நீங்க அந்த உங்களோட மொழியில் அல்லது நீங்க விளங்கி இருக்கிற அந்த அந்த சேர்ப்ப அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்க சொல்லலாம். சார், தமிழ் சாரங்களை மீடியம், பின்பற்றக்கூடியவர்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம் நீங்க பேசுறது கொஞ்சம் கலாச்சாரங்கள்ல தெளிவில்லாம இருக்குமா? கவரேஜ் ஏதாவது சிக்கல் காணப்படுற இல்லையா? சொல்லுங்க கல்வி திட்டமா? சொல்லுங்க. சார், பல ஆ. கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கு ஆ. பொதுவாக கூடிய தமிழ் கல்வி சார். மீடியம், சிங்கள மீடியம், இங்கிலீஷ் மீடியம் சொல்லி அது ஆ மீடியா வாய்ஸ். இப்ப நாங்க ஆ, நீங்க சொல்ற சரி. ஆனால் மீடியம் மட்டும் இங்க பல்கலாசாரம் அல்ல. இப்ப சில வேளை பல நாடுகளுக்கு இடையில ஆ, பின்பற்றுகின்ற அந்த சில பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் சார்ந்த கல்வி அல்லது அது ஒரு அந்த நாட்டுக்குள்ள இருக்கையிலதான். அதுதான் சார், ஒரு நாட்டிலேயோ அல்லது எல்லா ஆ. நாடுகளிலுமோ கலாச்சாரங்களை பல்வேறுபட்ட ஆ. கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஆ. ஒரே விதமாக கற்கக்கூடியது ஆ. உண்டு பொதுவா. ஆ. அது ஆ. பண்பாட்டாக இருக்கலாம், ஆ. விடயங்களாக இருக்கலாம், பல ஆ. கலாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி. ஓகே, ஓகே, நல்லா பாப்போம் நாங்க. ஓகே, பல்கலாசார கல்வி மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் தொடர்பாக பல வரைவிலக்கணங்கள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த பேங்க்ஸ் என்று சொல்றவர், பேங்க்ஸ் அண்ட் பேங்க்ஸ் என்று சொல்ற கருத்தை நாங்க பார்க்கலாம். ஒரு கல்வி நிறுவனத்தின் சீர்திருத்தம் மற்றும் செயல்முறைகளின் பிரதான நோக்கமாக கல்வி நிறுவனங்களின் கட்டமைப்பினை பல்வகை இன, மொழி, கலாசார குழுக்களின் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து ஆண் பெண் மாணவர்களும் பாடசாலையில் கல்வி ரீதியாக சமமாக வாய்ப்புகளை பெற செய்வதற்கு மாற்றமடைய செய்வதே பல்கலாசார கல்வி என இந்த பேங்க்ஸ் இந்த பேங்க்ஸ் என்று சொல்ற கருத்து இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றால், ஒரு கல்வி நிறுவனம் அது பாடசாலையாக இருக்கலாம், ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், அதாவது உயர்கல்வி ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கலாம். அது பாடசாலையோ பல்கலைக்கழகமோ அல்லது வேறு உயர்கல்வி நிறுவனங்களோ எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கலாம். அந்த கல்வி நிறுவனம் அதில சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், அல்லது அதனுடைய செயற்பாட்டில பிரதான நோக்கமாக ஒரு நோக்கத்தை அது கொண்டு வரணும் என்னென்றால், அல்லது அதனுடைய கட்டமைப்பு சார்ந்த அந்த விடயங்கள்ல பல்வகமை என்பதை கொண்டு வரணும். அப்ப அங்க நீங்க சொல்ற மாதிரி பல மொழிகள் அங்க இருக்கலாம், பல இனங்களை சார்ந்தவர்கள் இருக்கலாம், பல கலாச்சார குழுக்கள் அங்கு இருக்கலாம், ஆண் பெண் என்கின்ற அடிப்படையில் அங்கு இருக்கலாம். இப்படியான எல்லா மாணவர்களும் அந்த நிறுவனத்தில சமமான வாய்ப்புகளை பெற்று கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதுதான் பல்கலாசார கல்வி என்று இவர் சொல்றார். அப்ப ஒரு நிறுவனத்தில் இப்ப எங்களுக்கு தெரியும், சில நிறுவனங்கள்ல ஒரே கோர்ஸ அங்க சிங்கள மீடியம், நீங்க சொன்ன மாதிரி தமிழ் மீடியம், அதே போல இங்கிலீஷ் மீடியத்துல ஒரே கோர்ஸ் பல இனக்குழுக்கள் சேர்ந்து படிக்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆகவே அங்க சில நேரங்கள்ல அந்த கற்றுக்கொள்வதற்கான ரிசோர்சஸ் வளங்கள் எல்லோருக்கும் சமனாக வழங்கப்படும். எல்லோருக்கும் சமனான சில இப்ப உதாரணமாக ஒவ்வொருவருடைய கல்ச்சரல் ப்ரோக்ராம் அங்க நடக்குதாம்னா எல்லா கம்யூனிட்டிக்குமான கல்ச்சரல் ப்ரோக்ராம்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அந்த நிறுவனத்தில் வழங்கப்படும். அது மிக முக்கியம். அப்ப அதே போன்றுதான் நீங்க சொன்ன இன்னொரு விஷயமும் தான் அது. இப்ப சில நேரம் இது இப்ப மொழி ரீதியாக இருக்கின்ற போது அப்படி இருக்கலாம், ஆனால் ஒரே பாடநெறியை பல இன பிள்ளைகள் ஒரே வகுப்பில் இருந்து கற்றுக்கொள்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கும். உதாரணமாக இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற ஒரு கோர்ஸ அங்க பௌத்த பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், இந்து பிள்ளைகள், முஸ்லிம் பிள்ளைகள் எல்லோரும்
இணைந்து கற்கின்ற ஒரு சூழலும் இருக்கும். அப்ப அப்படியான நேரங்கள் எல்லாம் எல்லா இனக்குழுமங்கள், எல்லா மொழி பேசுகின்ற அல்லது எல்லா கலாச்சாரங்களையும் பின்பற்றுகின்றவர்களும் சமமான முறையில நடத்தப்படுகின்ற அந்த கல்வியை சமமான முறையில பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு இருப்பதுதான் இந்த பல்கலாசார கல்வி. அதனை அந்த கல்வி நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பேங்க்ஸ் அண்ட் பேங்க்ஸ் என்கிறவருடைய கருத்து இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஓகே தானே? நீங்க சொன்ன விஷயங்கள் தான் சரிதானே? அதை ஒரு சரியான ஒரு ஃபார்மேட்டில் இவர் என்ன செய்திருக்கிறாராம் சொன்னால் வரைவிலக்கணப்படுத்தி இருக்கிறார். அப்ப நாங்க இந்த பல்கலாசார கல்வி, மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் என்கிறதுக்கு பல வரைவிலக்கணங்கள் இருக்கு. நாங்க இன்னொரு வரைவிலக்கணத்தை பார்ப்போம் என்றால், இது இந்த கே சரிதானே, அவர் அதே டைம்ல லான்ஸ் அண்ட் பில்லிங்ஸ் போன்றவர்களுடைய கருத்து, அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி என்ற கோஷம் இனவாதத்திற்கு எதிரான கல்வி பல்கலாசார கல்வி என்று சொல்றோம். எல்லா மாணவர்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோஷம் இந்த பல்கலாசார கல்வியிலே இருக்கும். அதே போன்று இனவாதத்துக்கு எதிரான கல்வி. இப்ப ஒரு பூந்தோட்டத்தில் ஒரே வகையான பூக்கள் இருப்பதிலும் காட்டில் அதை விட பல்வேறு வகையான பல நிறங்களை கொண்ட பூக்கள் இருப்பது மிக நல்ல அழகை தருமா, அல்லது ஒரே விதமான பூக்கள் இருப்பது அழகை தருமா? எப்படி? பலவிதமான பூக்கள். ஓகே, பலவிதமான பூக்கள் இருப்பது மிக அழகை தரும். அப்ப இந்த பலவிதமான பூக்கள் இருப்பது மிக அழகை தரும் என்பது போல ஒரு நாட்டிலே ஒரு பல இனம் சார்ந்த குழுக்கள் இருப்பது என்பது ஒரு விதமான அழகுதான். ஆனால் அதற்காக நாங்க என்ன செய்யலாது என்று சொன்னால், அங்க இனவாதம் என்கின்ற அடிப்படையில வாழ்வது என்பது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். இனவாதம். எனவே நாங்க ஒரு சமத்துவமான அடிப்படையில, நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய சமயத்தை பின்பற்றத்துக்கு, அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றத்துக்கு அவருக்கு என்ன இருக்காமல் சொன்னால் உரிமைகள் வழங்கப்படுற அதே நேரம் அங்க தங்களுடைய இனம் மாத்திரம் மேலோங்கி இருத்தல், ஏனைய இனங்கள் அப்படியே என்ன ஒரு கணக்கெடுக்கப்படாத அல்லது ஒரு இழிவானதாக கருதுறது, எப்படியான விஷயங்கள் அறவே பொருத்தமில்லாத ஒரு விடயமாக இருக்கு. எனவே இந்த இனவாதம் என்பது எல்லோரும் மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில, எல்லோரும் உயிரிகள் என்கின்ற அடிப்படையில, இந்த ஹியூமனிட்டி என்கின்ற அடிப்படையில மனிதர்கள் வாழவர். அப்ப அந்த திறனையும் அந்த அந்த நல்ல பாசிட்டிவான அந்த திங்கிங்கையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு சூழலை இந்த பல்கலாசார கல்வி வழங்குகின்ற இந்த நிறுவனங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பல சமயங்கள் கூட பல விடயங்களை வலியுறுத்துது. நீங்கள் இறைவனிடத்தில் எல்லோரும் சமனானவர்களாகவே இருக்கிறீர்கள். உங்களை நாங்க இப்படி கோத்திரங்களாக, குலங்களாக, இப்படி வெவ்வேறு விதமான இனங்களாக நாங்கள் ஆக்கி இருப்பது நீங்கள் ஒருவரை ஒருவர் இனங்கண்டு கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில சில விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறத நாங்க என்ன செய்யலாமான்னு சொன்னா பார்க்கலாம். எனவே இந்த விடயங்களை நாங்க சரியாக மாணவர்களுக்கு வழங்குகின்ற அந்த நிலைப்பாட்டை
வலியுறுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இந்த பல்கலாசார கல்வி இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். சரிதான். வேறு ஏதாவது கருத்துக்களை நீங்க இதுல ஆட் பண்றால் இதுல ஏதாவது சில விஷயங்களை நீங்க என்ன உங்களோட கருத்துக்களாக சொல்றேன்டா, ஏதாவது விஷயம் இருக்குமா? நான் பேசுறது விளங்குதானிமா? விளங்கல எனக்கு. மூலமா படிச்சிருக்கோம். சொல்லுங்க. படிச்சதுல வந்து இந்த நீங்க சொன்னது கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தது. சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கல்வியா அமைஞ்சிக்கிறது செல்ல. பேசாம இருக்கீங்க. ஓகே, அப்ப நாங்க அடுத்த சொல்லுங்க. சார் நான் பேசுறேன் சொல்லுங்கம்மா. இப்ப கேக்குதோ? நீங்க பேசுறது தெளிவா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. பேசுறீங்களா? என்ன சார்? சொல்லுங்க. நீங்க சார் என்று கூப்பிடுறது அழகா தெளிவா விளங்குது. நீங்க பேசல. பேசுங்க. ஓகே, அப்ப நாங்க பார்ப்போம். இந்த இன்னொரு வரைவிலக்கணம், இதுல இருக்கிற வரைவிலக்கணத்தை பாருங்க. ஜே சரிதானே? அதே நேரம் ஜான்ஸ் இவர்களுடைய கருத்து, ஜே மற்றும் ஜான்ஸ்ங்கிற இவர்களுடைய கருத்து, முன்பள்ளி பருவ பாடசாலை தொடக்கம் கல்லூரி வரையிலான அனைத்து மட்டங்களிலும் பிள்ளைகள் அனைவரும் கல்வியை பெறும் வகையில் வாய்ப்பளிக்கப்பட்ட பன்மைத்துவ கல்வி முறையே பல்கலாசார கல்வி என்று குறிப்பிடுகிறார். என்னடா, இப்ப அது முன்பள்ளியில தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் எல்லா இடங்களிலும் அங்க என்ன இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் பன்மைத்துவ தன்மை அங்கு பிரதிபலிக்கணும். அதுதான் பல்கலாசார கல்வின்னு சொல்றாரு. என்னது பன்மைத்துவம்? பன்மைத்துவம் சார் இப்ப நர்சரிகளை பிரைமரி சொல்லுங்க. சார் பிரைமரி நர்சரிகள் எடுத்துக்கொண்டா சார் இந்த என்வாயன்மெண்ட் சுற்றாடல் பாடத்துல வந்து ஒவ்வொரு மத கலாசார விழாக்கள், புத்தாண்டு விழாக்கள் கொண்டாடப்பட்ட நேரம் அதுக்குரிய நிகழ்வுகளை அந்த பிள்ளைகளுக்கு பாடமாக வந்து இருப்ப பாடத்துல அது வந்து ஒரு பல்கலாசை உதாரணமாக இந்த புது வருட பிறப்பு, நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், அதே மாதிரி இந்த ஒவ்வொரு
எப்படி நாங்க இந்த கரிக்கூலத்துக்குள்ள நாங்க இந்த பல்கலாசார கல்வி எப்படி கொண்டு போகிற என்கிற விஷயத்தை நாங்க பார்க்கலும். அப்ப கரிக்கூலத்துக்குள்ள சார் லைன் கிளியர் இல்ல சார். சார் கிளியர் இல்ல சார் நீங்க பேசுறது. சார் நீங்க பேசுறதே கிளியர் இல்ல சார். நடைமுறைப்படுத்துகின்ற எல்லா கிளியர் இல்லாம இருக்கா சார் உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல. இப்பயும் அப்படி இருக்கா? கிளியர் இல்ல. ஓ கிளியர் இல்ல சார். இப்ப clear-ஆ இருக்கு. இல்ல சார். ஓகே, நான் இப்ப பேசுறது கிளியரா இருக்கா என்ன? ஓ சார் இப்ப ஓ சார் இப்போ ஓகே. ஓகே, நான் வேறொரு டிவைஸுக்கு மாறி இருக்கேன். ஓகே, அப்ப நாங்க என்ன சொன்னோம்னு சொன்னால் இங்க பாருங்க, இந்த முன்பள்ளி பருவத்தில இருந்து ஒரு பல்கலைக்கழக மட்டம் வரையிலான இந்த கல்வியில அதுல பன்மைத்துவ தன்மை காணப்படுதல் என்பது மிக முக்கியம் என்று இங்க வலியுறுத்தப்படுது. பன்மைத்துவ தன்மை காணப்படுது, சரிதானே? அப்ப இந்த பன்மைத்துவ தன்மை என்பது இந்த கரிக்கூலத்தில மாத்திரமல்ல, அதாவது கரிக்கூலம்டா எங்களோட பாடத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும். ஓகே, நாங்க இப்ப இப்படி ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்ப பேசுறது தெளிவா தானே இருக்கு? சார் இவ்வளவு நேரம் பேசுனது விளங்கல சார். இல்ல, இப்ப தெளிவா தானே இருக்கு நான் பேசுறது? ஓ இப்போ ஓகே. ஓகே, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பிரகடனம் நான் ஏற்கனவே சொன்னேன். அது ஓ சார் அதே போல இந்த சில அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா இப்படியான நாடுகளுடைய யாப்புக்கள் பல்வேறு ஆவணங்கள்ல இந்த விடயங்கள் என்ன செய்யப்படுத்திக்கலாம்னு சொன்னால், இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் தொடர்பாக சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். எனவே இந்த ஆவணங்களை இப்ப நீதி, சமத்துவம், சமாந்தரத்து, மனித கௌரவம், சுதந்திரம் இப்படியான பல்வேறு கோட்பாடுகள் அடிப்படையில
இவைகள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கு இந்த ஆவணங்கள். இந்த அடிப்படை என்னத்தை இங்க சொல்லுதாம்னு சொன்னால் பல்கலாசார கல்வி, அந்த கல்வியின் ஊடாக தேசிய ஒரு ஒற்றுமை ஏற்படுதல் என்பதை இது குறிப்பிடுகிறது. த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் மல்டிகல்ச்சரல் எஜுகேஷன் என்கின்ற அந்த விஷயத்தை இது என்ன செய்தாம்னு சொன்னால் வலியுறுத்துது. அப்ப எங்களோட மனித உரிமைகள் சாசனமாக இருக்கலாம், அல்லது பல நாடுகளுடைய இந்த யாப்புகளாக இருக்கலாம், பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள், ஆவணங்கள், இவைகளெல்லாம் கிளியர்லாம் இருக்கா? கொஞ்சம் பாருங்க பாப்போம். நான் வேற ஒரு டிவைஸுக்கு மாறி கொஞ்சம் இந்த மழை மூட்டம், இந்த மழை மூட்டமாக இருக்கிறது சில நேரம் சிக்கல் நிறையா, கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அந்த கவரேஜ் ப்ராப்ளம் வரும் இருந்தால் என்பதற்கு நான் வேற வேற நெட்டில் என்ன கனெக்ஷனை கூட வச்சிருக்கேன். இந்த கொஞ்சம் இந்த மழை மூட்டம் ஒன்றும் சில பக்கத்தில் இருக்குது, அதால் சில நேரம் பொதுவாக கவரேஜ் அப்படி அந்த மழை மாதிரி மூட்டம் வந்தால் கொஞ்சம் குறையத்தான் இருக்குது. அதால் ஏதாவது சிக்கல்னு தெரியாது. நான் 2 மாற்றிருக்கேன். இப்போ மாற்றி செஞ்சத்திலையும் சில நேரம் கொஞ்சம் தெளிவில்லைன்னு சொல்கிறேங்க. இப்போ தெளிவாக இருக்காமா? நான் இப்போ பேசுகிறது தெளிவாக இருக்கா? ஓகே, ஏதாவது சிக்கல்னா சொல்லுங்க. கொஞ்சம் அந்த மழை மூட்டம் ஒன்று இருக்கிறதால சில வேளை எந்த டிவைஸை பாவிச்சாலும் கொஞ்சம் அந்த சிக்கலை தண்ணி பார்ப்போம். ஓகே, அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இப்போ அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் ஐக்கிய நாடுகள் சபைகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற. அப்போ பல்வேறு, நான் ஏற்கனவே சொன்னேன், பல நாடுகளையும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் யாப்புகள், ஏனைய சட்ட மூலாதாரங்கள் எல்லாம் இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் என்பதை வலியுறுத்துகிறது என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நீங்க பாருங்க, பொதுவாக நாங்க பார்க்கிறேன்னு சொன்னால் இந்த பல்கலாசார கல்வி என்கிறது சமூகத்தில் பல்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்றதுக்கு, அதை மதிப்பிடுவதற்கு இருக்கின்ற ஒரு உரிய கல்வி முறை என்று நாங்கள் சொல்லலாம். இப்ப எங்களுக்குன்ற ஒரு கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் அவர் பின்பற்றுகின்ற சமய விழுமியங்கள் அல்லது அவர்களுடைய மரபுகள், ஆசாரங்கள் என்கின்ற அடிப்படையில சில கல்ச்சர் சார்ந்த விடயங்கள் இருக்கும். அதே நேரம் அதே பிரதேசத்தில் அல்லது அதே நாட்டில வாழுகின்ற வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றவர்களும் இருப்பாங்க. எனவே அவர்களுடைய கலாச்சாரங்களை புரிந்து செயற்படுகின்றவர்களாக நாங்க இருக்கணும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பல்கலாசார கல்வி என்பது சமூகத்தில் பல்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதற்கும் மதிப்பிடுவதற்கும் உரிய கல்வி முறையை குறிக்கிறது. இது மாணவர்களுக்கு வித்தியாசமான கலாச்சார பார்வைகளை அறிந்து அதனை மதித்து ஒருங்கிணைந்து வாழ்வதற்கான திறனை வளர்க்க உதவுகிறது. இப்ப அண்மையில கூட நாங்க இப்ப ஓப்பன் யூனிவர்சிட்டி அம்பார சென்ற அகாடமிக் கோஆர்டினேட்டர் நான் தான். இப்ப அங்க ஒவ்வொரு இனம் கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இப்ப வாணி விழா அல்லது சரஸ்வதி பூஜை அங்க நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றது. அதற்கு பிறகு இந்த நோன்புல இஃப்தார் என்கின்ற ஒரு விஷயத்தை
அங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு ஒரு வகையான ஒரு 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 வேறொரு சமய அல்லது கலாச்சாரத்தினுடைய அந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கான அல்லது அவற்றோடு சேர்ந்து இணைந்து சில விடயங்களை செய்வதற்கான எல்லா கல்ச்சரை பின்பற்ற மாணவர்களுக்குமான ஒரு ஏற்பாடு. இப்ப அடுத்தது இந்த புது வருட விழா உண்டு இந்த கிழமை நடக்க இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல பாரணம் என்றால், அப்ப இதனூடாக மற்றவர்களை மதிக்கின்ற, மற்றவர்களுடைய அந்த கலாச்சார பாரம்பரியங்களை அறிந்து கொள்ளுகின்ற, மற்றவர்களோடு இணைந்து வாழுகின்ற அந்த திறனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பல்கலாசார கல்வி உதவும். அப்ப இந்த பல்கலாசார கல்வி மிக முக்கியமாக சமூக நீதி. இப்ப அவர் ஒரு வேற கல்ச்சரை பின்பற்றுபவர் என்பதற்காக நாங்கள் ஒரு நாளும் அநீதி இழைக்க முடியாது. அவர் ஒரு வேறு சமயத்தை பின்பற்றுகின்றவர் என்பதற்காக வேண்டி அவருக்கு அநீதி இழைக்க முடியாது. எனவே மனிதன் என்ற அடிப்படையில யார் தவறு செய்தாலும் அதை தவறு என்று கருதுவதற்கும், யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அது அநீதி என்று கூறுவதற்கும் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லையான்னு சொன்னால் பின்னிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எனவேதான் நாங்கள் சமத்துவம், அதே போன்ற ஒரு விரிவான உலகம், இந்த உலகத்திலே பல இன, பல மொழி, பல நிற, பல்வேறு விதமான அடிப்படையிலே மனிதர்கள் வித்தியாசமான அமைப்பிலே இருக்கிறார்கள். எனவே ஒரு பரந்த உலகத்தை ஒரு பரந்த பார்வையினூடாக பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிலையை உருவாக்குகின்ற ஒரு கல்வி அமைப்பு தான் இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் என்று சொல்ற பல்கலாசார கல்வி. சரிதானே? அப்ப இந்த விஷயத்தை மாணவர்களுக்கு மிக சிறப்பாக வழங்குகின்ற அந்த நிலைமைகளை இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல இந்த இதற்கான கல்வி முறைமைகள் இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த கல்வி முறைமையை சரியாக நடைமுறைப்படுத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் இருக்க வேண்டும். இந்த கல்வி முறைமையை சரியாக நடைமுறைப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரிதானே? ஓகே. அப்ப நாங்க குறிப்பான பல்கலாசார கல்வி என்றால் என்ன என்கின்ற குறிப்பான சில வரைவிலக்கணங்களை பார்த்தோம். அதே நேரம் இந்த வேறு விதமான சில ஆவணங்கள், அப்படியான அம்சங்கள் இந்த பல்கலாசார கல்வி தொடர்பான என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்கிற விடயத்தை பார்த்தோம். இப்ப பொதுவான இந்த வரைவிலக்கணத்துல இருந்து சரி பொதுவாக சில விடயங்களை நாங்க ஒரு தொகுப்பான சில விடயங்களை நாங்க பார்க்கிறோன்னு சொன்னால், இந்த விரிவான கலாசார அறிவை வழங்குகின்ற ஒரு விஷயமாக இந்த பல்கலாசார கல்வி இருக்கிறத நாங்க பார்க்கலாம். தங்களுடைய கலை கலாசாரம் மட்டுமல்ல, ஏனைய கலை கலாசார ஏனையவர்களுடைய நம்பிக்கைகள்,
சரிதானே? அப்ப ஒரு விரிவான நோக்குல நாங்க சில விடயங்களை பார்க்கிற ஒரு அம்சமாக இதை நாங்க பார்க்க. இதனூடாக மாணவர்கள் மற்றவர்களுடைய அந்த கலாசார மரபுகள், அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய கலாசாரம் தொடர்பான சில வரலாற்று பாரம்பரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பல்கலாசார கல்வி வழங்குகிறது என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். அது ஒரு விஷயம். அதே நேரம் சமுதாய ஒற்றுமையை ஊக்குவிக்கின்ற ஒரு விடயமாக நாங்க இதை பார்க்கலாம். அதாவது நாங்க இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இன, மொழி அல்லது பல்வேறு அடிப்படையிலே ஒரு பிரிந்த நிலையில் இருக்கின்ற சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு சரிதானே? ஒற்றுமையாக அப்ப ஒற்றுமையாக வாழ்வதற்கு இது என்ன செய்தாம் சொன்னால் வழிகாட்டுகின்ற அல்லது ஒற்றுமையை ஊக்குவிக்கின்ற ஒரு விடயமாக இந்த விடயங்கள் இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது ஒரு விஷயம். ஆகவே அப்ப பல்வேறு இன குழுமங்கள் அவர்களை இணைக்கின்ற ஒரு பாலமாக கூட நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் இந்த பல்கலாசார கல்வி என்பது காணப்படுகிறது என்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். அதே நேரம் ஒரு மாறுபட்ட தன்மையை மதிக்கின்ற ஒரு அம்சமாக நாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் எங்கட இந்த ஏசியனுடைய அல்லது குறிப்பாக எங்கட நாட்டு கல்ச்சருக்கும் இடையில மிக பாரிய இடைவெளி வேறுபாடுகள் காணப்படும். அதே போல சில நேரங்களில் எங்கட நாட்டுக்குள்ளேயே பல்வேறு இன சமய குழுக்களுக்கு இடையில கூட இப்படியான ஒரு நிலைமை இருக்கு. அதாவது வித்தியாசமான அது அவரவருடைய நம்பிக்கைகள், அவரவருடைய சில மூதாதையர்களுடைய வழிமுறைகளின் அடிப்படையில சில விடயங்கள் இருக்கு. அதுல சில நேரம் சிலர் கருத்து முரண்படுகின்ற அந்த நிலைமைகளும் இருக்கலாம். அதற்காக மாறுபாட்ட அந்த கலாசாரத்தை மதிக்கின்ற ஒரு பண்பை இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் உருவாக்குகிறது என்கிற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். அப்ப ஒவ்வொரு கலாசாரமும் தனித்துவமானது. அவர்களுக்கு பல்வேறு வேல்யூஸ்கள் இருக்கு. அப்ப அந்த வேல்யூஸ்கள் என்கின்ற அடிப்படையில அவற்றை மதிக்கின்ற அந்த மாணவர்களை, அந்த மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் அதனை பார்க்கலாம். அதே போன்று இந்த மாணவர்களுடைய சுயமரியாதை, அதாவது இப்ப மல்டி கல்ச்சரல் சரியாக பேணப்படுமாக இருந்தால் அவருடைய மதிப்பு மரியாதையை பேணுகின்ற ஒரு நிலைமை அங்கு ஏற்படும். மற்றவர்களை மதிக்கின்ற, அப்ப அவர்களுடைய சுய கலாசாரத்தை அவர்கள் மரியாதையுடன் பின்பற்றுகின்ற அந்த நிலைமைகளை அது ஏற்படுது. ஆகவே அங்க ஒழுங்குகள், பாரம்பரியங்கள், அவர்களுடைய அடையாளங்களை நாங்கள் மதிப்பதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கும். எனவே தங்களுடைய கலாசாரத்தை வலிமையாக்குகின்ற ஒரு தன்மையை இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் ஏற்படுத்துகிறது என்கிற விடயங்கள் எல்லாம் மேற்சொன்ன இந்த வரைவிலக்கணங்கள்ல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அம்சங்களாக இது இருக்கிறத நாங்க பார்க்க. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு 8:50 உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் நான் தாரேன். சரிதானே? சரியாக நான் 8:50 51 போயிடுச்சு. நீங்க சில விடயங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு தொகுப்பு, இதுல நிறைய பேர் இருக்கிறீங்க. இதோரோ நீங்க ஒரு டிகிரி ப்ரோக்ராம், ஒரு பட்ட கற்கையில் நீங்கள் இணைந்திருக்கின்ற மாணவர்கள்.
இதுல ஆசிரியர்களாக இருக்கின்றவர்கள் இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய அந்த வெளிப்பாடுகள் என்பது மிக முக்கியமானது இப்படியான இந்த ப்ரோக்ராம்கள். இப்போ எங்களுக்கு தெரியும் கிராஜுவேஷன் லெவல்ல ஒரு பட்ட படிப்பு அல்லது பட்ட பின்படிப்பு இப்படி அந்த என்ன பாடசாலைக்கு பின்னராக இருக்கின்ற அது ஒரு டிப்ளமா கூட இருக்கலாம். அதிலே எல்லாம் மாணவர்களுடைய துலங்கல் என்பது மிக முக்கியம். இப்ப விரிவுரையாளர்கள் தான் முழுவதையும் சொல்லித்தர மாணவர்கள் ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி கேட்டுக்கிற ஒரு விஷயம் உண்மை அதில் இல்லை. அது எங்களோட நேரடி சில வகுப்புகளாக இருந்தால் இன்னும் சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், உங்களின் ஊடாக வெளியே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நீங்க இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் பல்கலாசார கல்வி என்கின்ற முறைமையின் ஊடாக அடைந்து கொள்ளக்கூடிய நன்மைகள் அண்டு குறைந்தது ஒருவர் 5 நன்மையிலும் என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு பட்டியலிட்டு அப்ப 8:52 ஆகிவிட்டது. எனவே சரியாக 9 மணிக்கு அந்த விடயங்களை நாங்க கொஞ்சம் என்னன்னு பார்ப்போம். பெரும்பாலும் எல்லோரும் உங்களுடைய மைக்கை ஒன் பண்ணி பேசுறதுக்கு கொஞ்சம் ரெடியா. ஓகேயா? நான் சொன்ன விஷயம் வழங்கிட்டா? இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் பல்கலாசார கல்வியினூடாக அடைந்து கொள்ளக்கூடிய நன்மைகள் அல்லது பிரயோசனங்கள் என்னன்னு ஒரு 5க்கு மேற்பட்ட விடயங்களை நீங்க பட்டியலிடணும். சரியாக இன்னும் ஒரு 8 அல்லது 7 நிமிடத்தால நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே தானே? எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே? அல்லது சிலர் பேசாம இருந்தா என்ன சார் என்ன சொன்னாருன்னு கேட்பீங்களா? ஓகே ஓகே, நாங்க சரியா 9க்கு உங்களோட இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே.
ஓகே, அப்படியே சத்தம் இல்லாம இருந்துட்டீங்க. நான் நினைக்கிறேன் நிறைய தேடி வச்சிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்ப சொல்லுங்க, அப்ப இந்த பல்கலாசார கல்வியினூடாக நாங்க அடைந்து கொள்ளுகின்ற நன்மைகள் அல்லது பிரயோசனங்கள். என்னடா இன்னும் ஒரு மேலதிகமா ஒரு 5 நிமிஷம் எடுபாட்டு ஒரு சின்ன ஒரு இதுல சொல்லுங்க. நான் பேசுறது தெளிவா இருக்கா? அப்படியே ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பல்கலாசார கல்வியால நாங்க அடைந்து கொள்ளுகின்ற பிரயோசனங்கள் அல்லது நன்மைகள் என்ன விடயங்களை ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நல்லொழுக்க விழுமியங்களை பற்றி தெரிந்து கொள்ளலும். வெரி குட். அதாவது ஏனைய சமுதாயத்தை அல்லது சமூகத்தை பற்றி மற்ற சமூகத்தவர்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அது தருமென. ஓ சார். ஓ அதே மாதிரி ஏனைய மதத்தவர்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்கும் இந்த பல்கலாசார கல்வி உதவி செய்யும். இப்ப சில நேரம் நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஒவ்வொருவருடைய அந்த கலாசார விடயங்கள் இருக்கின்ற தத்துவங்கள் அல்லது அதில் இருக்கிற தாற்பயங்கள் அப்படியான பல விடயங்களை அறிந்து கொண்டு நாங்க அதை மதிக்க அல்லது அது பற்றி ஒரு தெளிவை பெறறதுக்கான ஒரு ஏற்பாட்டை கூடாது தருமென எங்களுக்கு. ஓகே. ஓ சார். அதே போல பல்வேறுபட்ட சமூகத்துல காணப்படுற தனி நபர்கள் இருப்பாங்கோ. அந்த தனி நபர்களோட சமூகத்தின் பெருமதி, அந்த தனி நபர்கள் மூலம் ஏனைய சமூகத்துக்கும் சரி அந்த சமூகத்துக்கும் சரி நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பெருமதியை இனம் கண்டு கொள்ளையிலும். அப்படி என்ன, அதுக்கு கொஞ்சம் வழக்கமா சொல்றேன்டாலதான். இப்ப உதாரணமாக அரசியல்வாதிகளாகவோ அல்லது ஏதோ ஒரு சமூகத்துல அந்த சமூகத்துல ஒரு நன்னடத்தை கொண்ட ஏனைய சமூகங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிற சந்தர்ப்பத்துல அது ஒரு பயன்பாடா இருக்கு. அந்த ஆழ்ந்த சமூக பெருமதியின. ரைட். ஓகே. அதாவது மூதாதையர்களாக இருக்கலாம், இப்ப இருக்கிற ஆளாகவும் இருக்கலாம். பழையவங்களும் தான் இப்ப நடைமுறையில ஈக்கிறவங்களாகவும் எடுக்கலும். அதையும் அதன் மூலமும் ஏனைய கலாச்சாரத்தை கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் புரிந்து கொள்ள முடியுமாய்க்கும் சார். அதே போல வன்முறைகள், பிரச்சனைகள், சண்டைகள் அதுகள் தீவிரமடையாமல் தடுப்பதற்கும் இந்த பல்கலாசார கல்வி உதவி செய்யுது. நாட்டோட கலாசார தேசிய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது சார். சரி, சொல்லவா? சொல்லுங்க. அதாவது சார், பல்லின, பல்மத, பல்மொழி சமுதாயத்தின் கலாச்சார பண்புகளை இனங்கண்டு கொள்ளையும் முடியும். அதுவும் இல்லாம நம்ம ஏற்றுக்கொண்டு அவங்களோட கலாச்சாரங்களை நம்ம மதிக்கவும் முடியும். ஓகே. மற்றது சார், அவங்களோட கலாச்சாரத்துல நம்ம பங்கு கொள்ள முடியும். இப்ப பாடசாலை எடுத்துக்கிட்டா வாணி விழான்னு வைக்கும்போது கிறிஸ்தவர்களும் அதுல பங்கு கொள்றாங்க, முஸ்லீம் மக்களும் பங்கு கொள்றாங்க. அதே மாதிரி ஒரு ஒளி விழா எடுத்துக்கொண்டா அதுல கிறிஸ்தவர்களும் பங்கு பெறது இல்லாம இந்து ஆக்களும் அதுல நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்று அது என்ன நடக்குதுன்றது அவங்களும் புரிந்து கொள்றாங்க. சமனான வாய்ப்புகள் வழங்கப்படுது. அனைத்து மாணவர்களுக்குமான ஒரே விதமான கல்வி வழங்கப்படுது. சமுதாயம் ஒன்றில நல்லொழுக்கம் விழுமியங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே சார், சொல்லுங்க. ஏனைய மக்களோட அந்யோன்ய உறவு ஏற்படுற கலாச்சார விழுமியங்கள் இணையும் கொள்ளலும். நல்லுறவு பேணப்படுற ஒரு விஷயம். ஓகே. அடுத்த பல்கலாச்சார கல்வி பற்றி அறிவு, ஆற்றல் எல்லாம் வளர்ற மாணவர்களுக்கு அத பத்தின புரிந்துணர்வு மாணவர்களிடையே ஏற்படுற. வெரி குட். ஓகே. சொல்லுங்க. பொது புரிதல் மற்றும் சகிப்புத்தன்மை ஏற்படுற. அடுத்து சிறந்த சமூக ஒருங்கிணைப்பு ஏற்படுற. அது கலாச்சார ஒற்றுமைக்கு இது தன்னம்பிக்கை மற்றும் அடையாள உணர்வு ஏற்படுற. அது எப்படி இந்த அடையாள உணர்வு கலாச்சார ஒன்றை நம்ம ஒரு ஸ்கூல்ல நம்ம புத்தாண்டு, அடுத்தது விழா கொண்டாடுறது, அடுத்தது நோன்பு பெருநாள் அப்படி வந்தா அதையும் நம்ம செய்யறது. ஒரு ஸ்கூல்லையும் நம்ம செய்யக்குள்ள நம்ம இந்த மாதிரி செய்யறாங்களேன்னு சொல்லி போட்டு அடையாளப்படுத்துறது தானே
இஸ்லாமிய ஆ நாங்க தமிழாக்கள் ஒரு பெருநாளை கொண்டாடுறோம்னா அவங்களுக்கு ஒரு கௌரவம் தருது. வெரி குட் வெரி குட். அதான் அது என்னன்னா தங்கட அடையாளத்தையும் பல இடங்களையும் மதிக்கிறாங்க, அல்லது தங்கட அடையாளத்துக்கும் அங்க அங்கீகாரம் இருக்கிறது என்கின்ற அந்த அடையாள உணர்வை அந்த உரிய கல்ச்சர் பின்பற்றுகின்றவர்களுக்கு அது வழங்குது. ஓகே சிந்தனை திறன் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. பாடநெறி மேம்படுத்தப்படுது. ஒவ்வொரு பாடசாலைகள்லயும் வந்து பாடநெறிகள் சொல்ல போனா முஸ்லிம் டீச்சர் வந்து சைவம் சமய பாடத்தையும் சில பாடசாலைகளை எடுக்கிறார். அந்த மாதிரி எடுக்கக்குள்ள பாடநெறிகள் வந்து பிள்ளைகளுக்கு மேம்படுத்தப்படுறது. சில வேளைகள்ல அதுக்குரிய பாடத்துக்குரிய ஆசிரியர் இல்லாத பட்சத்துல இருக்கிறவங்களை வச்சு படிப்பிக்க மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்றேன். இப்ப போன ஹஜ்ஜி பெருநாள் நான் நினைக்கிறேன், போன ஹஜ்ஜி பெருநாளைக்கு அந்த லீவு வந்து ஒரு பாரிய அளவில் இல்லை. அப்ப பெருநாள் முடிந்த அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாள் என்னமோ திரும்ப என்ன காலேஜஸ் ஸ்கூல் எல்லாமே என்னமோ ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல். அப்ப போன வருஷம் அப்ப தூர இடங்களுக்கு போற சில பிள்ளைகள் என்ன செய்யலையாம் சொன்னால் போகுது. அப்படி போகாம இப்ப காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல, அதாவது குறிப்பாக யாழ்ப்பாண கல்வியல் கல்வி, அப்ப அந்த தூர இடங்களுக்கு அந்த பிள்ளைகள் போக இயலாம காலேஜில் நின்ற பிள்ளைகளை அந்த யாழ்ப்பாண தேசிய கல்வியல் கல்லூரியில இருந்த விரிவுரையாளர்கள் அங்கிருக்கின்ற அந்த வாகனத்தை இது என்ன பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை அந்த நோன்பு பெருநாள் தொழுகின்ற ஒரு திடலுக்கு கொண்டு போய் அவர்களை தொலை வச்சு அந்த இடத்துல இருந்து அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த கொஞ்சம் அந்த ஹஜ்ஜி பெருநாளை அந்த நாளையில செலிப்ரேட் பண்றதுக்கான சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. இதுதான் மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன். அதே போல அட்டாளச்சேன தேசிய கல்வியல் கல்லூரியில போன வருடமா அதுக்கு இப்போ ஒரு தடவை சரிதான் இந்த சரியா அந்த கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் தைப்பொங்கலுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. இதே மாதிரி அந்த போனால் வருவதற்கான அந்த காலம் குறைவோ, அடுத்தது டீச்சிங் ப்ராக்டிஸோ அல்லது எக்ஸாம் என்னமோ ஒன்று இருந்தது. அதே மாதிரி அந்த பிள்ளைகள் இங்கே தங்கினாங்க. எனவே அவர்களுக்கு அந்த பொங்குவதற்கான சில ஏற்பாடுகள் அப்படியான சில விஷயங்களை இங்கிருந்த விரிவுரையாளர்கள் செய்து கொடுத்தாங்க. ஏன் நான் இதை சொல்லலாம்னால் அந்த யாழ்ப்பாண தேசிய கல்வியல் கல்லூரியில இருக்கின்ற விரிவுரையாளர்கள் நான் நினைக்கிறேன் அங்க ஒரு முஸ்லிம் விரிவுரையாளரும் இல்லை என்று. அப்ப அங்க இருக்கின்ற இந்து சகோதரர்கள் தான் அங்க விரிவுரையாளர்களாக இருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி தான் இந்த அட்டாளச்சியை பொறுத்தவரையில ஓரிருவர் என்ன இந்து விரிவுரையாளர்கள் இருந்தாலும் மற்ற பெரும்பாலான எல்லா விரிவுரையாளர்களும் முஸ்லிம் விரிவுரையாளர்கள். அப்ப அதற்கான ஏற்பாடுகள் இங்கும் என்ன செய்யப்பட்டிருக்காமல் செய்யப்பட்டது. நான் என்ன சொல்ல வாரன் என்றால், அப்ப இதுதான் ஒரு அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தை இது வழங்குகிறது என்கிற ஒரு விஷயம். சரிதானே? இப்ப கல்ச்சரல் வேல்யூஸ் அதே போல அந்த விஷயங்கள் என்கிறது ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அப்ப அதை சரியாக நாங்க நிலைநாட்டுறதுக்கான சில ஏற்பாடுகளை செய்யணும். அதே நேரம் சமய வணக்க வழிபாடுகள் இருக்கும். இப்ப சமய வணக்க வழிபாடுகள்லையும் இன்னொரு சமயத்தை பின்பற்றுகின்ற ஒருவர் கட்டாயம் ஈடுபடணும் என்று நாங்க வலிந்து கட்டுறது அல்லது அப்படி எதிர்பார்க்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. அது உண்மையான மல்டி கல்ச்சரல் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இப்ப முஸ்லிம்கள் பள்ளிக்கு போறாங்கன்னு சொன்னால், இப்ப வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போறாங்கன்னு வைங்களேன், அப்படின்னா இப்ப அங்க இருக்கின்ற இந்து சகோதரர்களை அல்லது பௌத்த சகோதரர்களை நீங்களும் பள்ளிக்கு வாங்கோ என்று அவர்கள் எதிர்பார்ப்பது பொருத்தமல்ல. அதே போல கோயிலுக்கு அல்லது அவர்களுடைய ஏதாவது வணக்க வழிபாடுகள்ல கலந்து கொள்ளணும் என்று எதிர்பார்க்கிறது அது உண்மையா மல்டி கல்ச்சரல் என்பதும் இல்லை. ஆகவே சரியாக நாங்க விளங்கி கொண்டு என்ன செய்யணுமான்னு சொன்னால் இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷனை நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக நாங்க இருக்கணும். ஓகே, சொல்லுங்க நீங்க அடுத்தது. நிறைய பேர் இருக்கிறீங்க. பக்க சார்பற்ற தன்மை மனதுக்குள் உருவாகும். வெரி குட் வெரி குட். இப்ப யார் செய்தாலும் சரியாண்டா சரி பக்க சார்பற்ற தன்மை உருவாகும். பக்கச்சார்பற்ற தன்மை நல்ல கருத்தாரு. என்னண்டா
ஒரு சரியான மல்டி கல்ச்சரலை சரியாக அறிந்திருக்கின்ற ஒருவர் தண்ட இனக்குழுமம் அல்லது தண்ட சமயத்தை சார்ந்தவர் ஒரு பிழையை செய்தார் என்று சொன்னால் அதை சரி காண வரமாட்டார். அதே போல தண்ட அடுத்த ஒரு கல்ச்சரை பின்பற்றுகின்ற ஒருவர் செய்த ஒரு சரியை பிழை என்று சொல்ல வரமாட்டார். எனவே நீங்க சொல்ல மாதிரி அந்த பக்கச்சார்பற்ற தன்மை. அடுத்தது சார், நமக்கு சமூகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் மாறுபடும் சார். ஆம் ஆம், நல்ல கருத்து அது. ஏனென்றால் சில சமூகங்களை பற்றி சிலர் பிள்ளையான கண்ணோட்டங்கள்லாம் என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. அதால நிறைய பிரச்சனைகளுக்கு அது அடித்தளமாக அமையுது. இப்ப அவர்களுடைய கலை கலாச்சார இந்த விடயங்களை சரியாக அறிந்து கொள்வோம் என்றால் நாங்கள் ஒரு பிள்ளையான கண்ணோட்டத்தில் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். நல்ல கருத்து அது. மற்றவர்களுடைய ஒற்றுமையாக செயற்படக்கூடிய மனப்பண்பு ஏற்படும் சார் நம்மளோட. இன்னொன்னு சார், மற்றவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிற தன்மையும் நமக்கு உருவாகும் சார். ஓகே ஓகே. மற்றது இன்னொன்னு புரிந்துணர்வு நமக்கு புரிந்துணர்வு. ஓகே, மற்றது யாருமா என்ன சொல்ல வந்தீங்க? சார் சமூக மாற்றத்துக்கான உந்துதலாக அமையும் சார். வெரி குட். என்னடா நீங்க சொல்ற நல்ல கருத்து அது. இப்ப ஒரு 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 இப்ப நாங்க ஒரு உதாரணத்துக்கு சும்மா சொல்லுவோமே, இலங்கை எடுத்துக்கொள்வோம். நாம அங்கங்க போகுது நம்ம நாடே ஒரு மல்டி கல்ச்சரல் என்ன சொசைட்டி வாழுகின்ற ஒரு நாடு. அப்ப இந்த நாட்டை எடுத்துக்கொண்டா கூட இப்ப நாங்க பல இன அல்லது பல மொழி அல்லது பல சமயங்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் கூட நாம் இலங்கையர் என்கின்ற அடிப்படையில இந்த அழகான தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த இன குல மத இந்த பேதங்களை எல்லாம் மறந்து அவருடைய தனித்துவத்தை காத்து கொண்டு இந்த தேசத்தை கட்டி எழுப்புகின்ற பணியில எல்லோரும் ஒன்றித்து செயற்பட்டால் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரம், கல்வி, சமூக, கலாச்சார எல்லா விடயங்களையும் இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கலாமா இல்லையா? எனவே அது ஒரு சோசியல் சேஞ்சஸ் என்ன செய்யுமான்னு சொன்னால் கொண்டு வரும். ஆகவே அதை இந்த பல்கலாசார கல்வியினூடாக மிகச் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை எல்லா புலம் சார்ந்தவர்களும் செய்வதற்கு முன்வரணும். அது மிக முக்கியம். ஓகே, அதை சொல்லலாம். ஓகே, சொல்லுங்க. வேற என்ன? ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மாத்திரம்தான் கருத்து சொல்றீங்க. நுஸ்ரா இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. வெவ்வேறு இனத்தை சேர்ந்த மாணவர்கள் ஒன்றாக கலந்துரையாடும் போது அது அவர்களுடைய அந்த கருத்துக்கள் பரிமாறும் போது புதிய விதமான ஒரு அறிவு அவங்களுக்குள்ள ஏற்படும், அனுபவங்கள், புதிய சிந்தனைகள் பிறக்கும். புதிய சிந்தனைகள். ஓகே, நல்ல மாதிரி. அப்புறம் கலாச்சார போட்டிகள் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஒருவரை ஒருவர் அந்த ஒத்துழைத்து செயற்படுவார்கள். அப்புறம் வெளிநாடுகள்ல இருந்து கற்கின்ற பொழுதும் சில பேர் மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக கற்பவர்கள் கூட இருப்பார்கள். சோ அவங்களுடைய அந்த சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வாங்க. அப்ப ஒரே நாட்டில் எல்லா நாடுமே வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கற்கிற மாணவர்களும் கூட அந்த அவர்களுடைய கலாச்சார பண்பாடு மற்றும் சில சிந்தனைகள், அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு புதுவிதமா அவங்க கற்றுக்கொள்வார்கள். நாடு மக்கள் வாழ்றதுனால அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரிச்சு வாழக்கூடிய ஒரு
நடத்தி கொண்டு எங்களுக்குள்ள உங்களோட பேசுறது தெளிவில்லாம இருக்கு. மத்தாக்களுக்கு தெளிவா கேக்குதாமாள்? இல்ல சார். ஓ, அதாவது நீங்க பேசுறது தெளிவில்லாம இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களோட கவரேஜ் சிக்கலா இருக்குமாக்கும் நினைக்கிறேன். ஓகே, மற்றது வேறு யாராவது? என்ன சார், மற்ற கலாச்சாரங்களை கொண்ட மற்ற மதத்தோரோடு இணைந்து செயற்படக்கூடிய ஒரு திறன் நமக்கு ஓகே உருவாகும் ஓகே, சார். நல்ல மாதிரி. சிலாக்கள் என்ன செய்வாங்களாம் சொன்னால் மற்ற மதத்தவர்களோடு இணைந்திருப்பதற்கு விருப்பம் இல்லாம இருப்பாங்க. அப்ப சின்னத்திலே இருந்து இந்த விடயங்களை எல்லாம் சரியாக அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பிள்ளை மற்ற மதத்தினரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அந்த பண்பை கொண்டிருக்கும். நல்ல மாதிரி. சார், நூல்கள், கலை, அந்த இசைகள் வழியா வந்து கலாச்சாரங்கள் வந்து அவன் வந்து அனுப்பி வைக்கிறது. வணங்கல் என்னமாள்? நூல்கள் மூலமும் கலை அவங்களோட மற்றும் இசை வழியாக வந்து கலாச்சாரம் வந்து அனுப்ப வைக்கிறது. அடுத்தது இன ஒற்றுமையை வலுப்படுத்துவது, மனிதநேய கொள்கைகளை வளர்க்கிறது. ஓகே, சொல்லலாம். ஓகே, அப்ப அப்படி நிறைய நாங்க என்ன செய்யலாமான்னு சொன்னால் இந்த பல்கலாசார கல்வியின் மூலம் பல பிரயோசனங்கள் அல்லது நன்மைகள் இவற்றை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஓகே, அப்ப அந்த அடிப்படையில நாங்க நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க இன்னமும் சில விஷயங்களை நீங்க ரியலைஸ் பண்ணலாம், தேடி பார்க்கலாம். இப்ப இந்த பல்கலாசார கல்வியினுடைய இந்த நிலைமைகள் தொடர்பாக நாங்க பார்க்கக்குள்ள இந்த இப்படியான சில விடயங்கள் அதுல இருக்கு. இதனுடைய என்ன ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, இதனுடைய அனுபவம் எப்படி வழங்கப்படுகிறது, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்கின்ற விஷயங்களை நாங்க பார்க்க மிக சுருக்கமாக சில விஷயங்களை நாங்க என்ன செய்யலாமான்னு சொன்னால் பார்க்கலாம். இந்த ஒரு டேபிள்ல நீங்க அந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இந்த பல்கலாசார கல்வியினுடைய நோக்கங்கள் என்று நாங்க பல நோக்கங்களை சொல்லலாம், அது இருக்கட்டும். இதனுடைய பிரதானமான நோக்கம் என்று நாங்க பார்க்க இந்த கலாசார வேறுபாடுகளை இணைத்தல். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பூந்தோட்டத்தில் ஒரே வகையான பூ இருத்தல் என்பதையும் தாண்டி இங்கே பல நிறப்பூக்கள் அல்லது பலவிதமான பூக்கள் இருக்கின்ற அந்த அழகை ரசித்தல் அல்லது அந்த அழகை நுகர்தல் என்பதை போல இங்க பல கலாசாரங்கள் இருக்கும். அந்த பல கலாசாரங்களையும் இணைக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு பணியை இந்த பல்கலாசார கல்வி செய்கிறது. எனவே இந்த பல்கலாசார கல்வியினுடைய பிரதானமான நோக்கமாக நாங்க இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது இதனுடைய கட்டமைப்பை பொறுத்தவரையில இப்ப ஏனைய பாடத்திட்டங்கள் அல்லது இப்ப ஒரே ஒரு கலாச்சாரம் இருக்கிற ஒரு நாட்டை பொறுத்தவரையில அங்க தனிய ஒரு இங்க இப்ப ஒரு தனிய ஒரு கலாச்சாரத்தை மாத்திரம் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை அது கொண்டிருக்கும். ஆனால் இங்க மாறுபட்ட கலாச்சாரங்களை உள்ளடக்கிய பாடத்திட்டம் அப்ப அப்படியான கலாச்சாரங்களை மையமாக கொண்டதாக அது இருக்கும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா
இங்க இப்ப மாறுபட்ட கலாசாரங்கள் சிலவேளை ஒன்றோட ஒன்றோ என்ன வித்தியாசமான அப்படியான பண்புகளை கூட இங்க ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலையை இது செய்யும். அப்ப அந்த கலை திட்டத்துல பாடத்திட்டத்துல அந்த பாடத்திட்டத்தினுடைய கட்டமைப்பை பார்த்தீங்களாம் சொன்னால் ஒரு கல்ச்சர் மாத்திரம் அங்க இருக்காது. அப்ப அங்க பல்வேறு கல்ச்சரை உள்ளடக்கியதாக அந்த பாடத்திட்டம் இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் சொன்னா பார்க்கலாம். அது இதனுடைய அந்த பாடத்திட்ட கட்டமைப்பை பொறுத்தவரையில இது மிக முக்கியமானது. அப்ப இதுக்கான அடிப்படைகள் ஆதாரங்கள் இப்ப எங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக அதுக்கான சில ஆதார அடிப்படைகளை கொண்டுதான் அங்க என்ன செய்வாங்க அங்க உருவாக்குவாங்க. அப்ப ஓகே, அப்ப அந்த அடிப்படையில இந்த இதனுடைய ஆதாரங்கள் என்று சொல்லக்குள்ள இந்த ஒரு கலாச்சாரத்தை மட்டும் மையமாக கொண்டிருக்கா. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இருக்கின்ற அடிப்படைகள் அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இங்க இது உருவாக்கப்படும். ஓகே, அப்ப அப்படி இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷன் பல்கலாசார கல்விக்கான ஆதாரங்கள் என்று நாங்க பலதை சொல்லக்கூடியதாக இருக்கு. இப்ப உதாரணமாக சமூக பற்றாக்குறை. இப்ப இந்த சமூக பற்றாக்குறை என்று சொல்லக்குள்ள இதுல இப்ப மாறுபட்ட பார்வைகள் இது இப்ப சமூகத்தில மிக பற்றாக்குறையாக மற்றவர்களை பற்றி அந்த ஒரு வித்தியாசமான தன்மை அல்லது ஒரு லோ லெவல்ல பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அதை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துல நோக்குற வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்க்கிற ஒரு விடயத்தை இந்த பல்கலாசார கல்வி எங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதே போல மாணவர்களுக்கான அனுபவத்தை நாங்க பார்க்கக்குள்ள தனியா அவர்களுடைய கலாச்சாரம் மாத்திரமல்லாமல் வெவ்வேறு விதமான என்ன கலாசாரங்களை அவற்றை அது கொண்டிருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் அம்சனா பார்க்கலாம். அப்ப இந்த மாணவர்களுடைய அனுபவங்களை பொறுத்தவரையில இந்த பல்கலாசார கல்வி பல மாறுபட்ட அனுபவங்களை மாணவர்களுக்கு வழங்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் அது என்னது தங்களுடைய கலாச்சாரம் மட்டுமல்லாமல் வேற மற்றவர்களுடைய வேறு விதமான அல்லது வித்தியாசமான மற்றவர்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அது தருகிறது என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப அதற்கான அந்த அனுபவங்களை மாணவர்கள் இப்ப உதாரணமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு தைப்பொங்கல் அந்த நிகழ்வுகள் அல்லது சித்திரை அந்த புத்தாண்டு நிகழ்வுகள் அல்லது ரமஜான் பண்டிகை அல்லது வெசாக் பண்டிகையினுடைய நிகழ்வுகள் தொடர்பாக மாணவர்கள் பலருடைய அந்த விடயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக அல்லது அது பற்றிய அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல் என்பது மிக முக்கியம். அடுத்தது சமூக பங்களிப்பு. அப்ப இந்த பல கலாசார அல்லது பல்கலாசார கல்வியினூடாக இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒற்றுமை என்ன செய்யுமாம் சொன்னால் அதிகரிப்பும் அது அதிகரிக்கும். அது சமூகத்துக்கு வழங்கப்படுகின்ற மிகப்பெரியதொரு சமூக பங்களிப்பாக இந்த பல்கலாசார கல்வியினுடைய மிகப்பெரியதொரு சமூக பங்களிப்பாக அது பார்க்கப்படுகிறது. இப்படி
நாங்க இந்த பல்கலாசார கல்வியினுடைய இந்த பல்வேறு கோணங்களை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ஓகே. அப்ப அதே நேரம் பாருங்க, நாங்க ஏற்கனவே பல்கலாசார கல்வியினுடைய நோக்கம், பிரதானமான நோக்கம் என்று நாங்க என்ன சொன்னோம் சொல்லுங்க. கலாசார வேறுபாடுகளை இணைத்தல். கலாசார வேறுபாடுகளை இணைத்தல். வெரி குட். அப்ப கலாசார வேறுபாடுகளை இணைத்தலை மிக பிரதானமான ஒரு நோக்கமாக கொண்டிருப்பதுதான் இந்த பல்கலாசார கல்வி. அப்ப இந்த பல்கலாசார கல்வியினுடைய ஏனைய பல்வேறு நோக்கங்கள் இருக்கு. அங்க பாருங்க, இப்ப சமத்துவம். இப்ப இந்த சமத்துவம் நாங்க சொல்லிக்க இது கூட என்ன செய்யுது? இந்த சமத்துவம் என்பது கூட மிக முக்கியமாக எதை செய்கிறது என்றால், இங்க என்ன இந்த பல்கலாசாரங்களுக்கான சமனான அந்தஸ்தை வழங்குகிறது. அப்ப அது ஒரு இந்த ஈக்குவல் என்கிற விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். அது அதே போல மாறுபாடுகள். என்ன மாறுபாடுகள் என்றால், இங்க நாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி வித்தியாசமான கலாசாரங்கள் என்கின்ற விடயங்களை மாணவர்கள் எல்லா வித்தியாசங்களையும் அந்த மாறுபாடுகளையும் அனுசரித்து போகின்ற, அவற்றை அறிந்து கொள்ளுகின்ற, அவற்றுடைய யதார்த்தங்களையும் தத்துவங்களையும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமையை இது எங்களுக்கு பெற்றுத் தருகிறது. அது அடுத்த விஷயம். சரிதானே? அடுத்தது சரியான முடிவெடுத்தல். இப்ப ஒரு கலாசாரம் தொடர்பாக அது பற்றிய தெளிவில்லாதால் அந்த கலாசாரம் தொடர்பான பிழையான சில முடிவுகளை சிலர் எடுக்கிறார். எனவே நாங்க மல்டி கல்ச்சரின் ஊடாக மற்ற சமூகம் தொடர்பாக நாங்க தெளிவை பெறுவோம் என்றிருந்தால் அங்க நாங்க என்ன செய்யலாமாம் சொன்னால் ஒரு சரியான முடிவை நாங்க எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது தரும். அப்ப அது சரிதானே? ஓகே. அதே நேரம் சமூக ஒருமித்த தன்மை, இதுதான் நாங்க சொன்ன மெயினான ஒரு இதனுடைய நோக்கம் என்று நாங்க சொன்னோம். சமூக ஒருமித்த தன்மையை இந்த பல்கலாசார கல்வி எங்களுக்கு தரும். வெவ்வேறு கலாசாரங்களை பின்பற்றுகின்றவர்கள், வெவ்வேறு சரிதானே இந்த நிலைமைகளை எங்களுக்கு என்ன செய்யுமாம் சொன்னால் அதே கொண்டு வந்து தரும். ஆகவே எல்லோரும் ஒற்றுமையாக செயற்படுகின்ற, ஒருமித்து என்ன செயற்படுகின்ற ஒரு சூழலை இந்த விடயம் எங்களுக்கு கொண்டு வரும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஓகே. இப்ப இந்த பல்கலாசார கல்வி எப்படியான மாதிரிகளின் ஊடாக வழங்கப்படலாம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கு. அப்ப அதற்கான எப்படியான உபாயங்களை நாங்கள் இந்த இதுல பயன்படுத்தலாம் என்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த உபாயங்கள் அல்லது அதற்கான மாதிரிகள் என்று சொல்லக்கூட நாங்க பல விடயங்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. சரிதானே? இந்த
கிப்சன் என்று சொல்றவர். கிப்சன். இந்த கிப்சன் என்பவர் இந்த பல்கலாசார கல்வியோடு எப்படி இந்த பல்கலாசார விடயம் உள்வாங்கப்படணும் என்கின்ற அடிப்படையில் இங்க 5 விதமான மாதிரிகளை இவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த மாடல்ஸ்கள் அல்லது இந்த டெக்னிக் அல்லது இந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி என்ன செய்யலாமான்னு சொன்னால் இந்த கல்வியையும் இந்த பல்கலாசாரத்தையும் நாங்கள் இணைக்கலாம் என்று இவர் 5 விடயங்களை சொல்றார். இதான் மாடல்ஸ் இவர் சொல்றாங்க, மாதிரிகள். அதுல ஒரு முதலாவது விஷயம் என்னன்னா, கற்றல் கற்பித்தல் என்பது ஏனைய கலாசாரங்களையும் மதிக்கும் வகையில் இடம்பெற வேண்டும் என்று அவர் சொல்றார். அப்ப இது கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில நாங்க ஏனைய கலாசாரங்களையும் மதிப்பிடுகின்றவர்களாக, அதாவது மதிக்கின்றவர்களாக, ஏனைய கலாசாரங்களையும் மதிக்கின்ற கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளுகின்ற அந்த செயற்பாடு இந்த மல்டி கல்ச்சரல் எஜுகேஷனை வழங்குறதுல ஒரு மாடலாக நாங்கள் அதனை பயன்படுத்தியலும் அல்லது ஒரு முறையாக அதை பயன்படுத்தியலும் என்கிற ஒரு விஷயம். அடுத்தது சிறுபான்மை மாணவர்களின் எதிர்பார்ப்புகளும் தேவைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் கற்பித்தல் உபாயங்கள் அமைந்திருக்கும். அப்ப சில வேளை இப்ப சில இடங்கள்ல பெரும்பான்மையாக இருக்கின்றவர்கள் சிறுபான்மை அந்த மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகளை நிறைவேற்றுவதில்லை. இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல உதாரணம் சொன்னேன். இப்ப ஜப்னா தேசிய கல்வியல் கல்லூரியில பெரும்பான்மையாக இருக்கின்ற பிள்ளைகள் இந்து பிள்ளைகள், அங்க இருக்கின்ற விரிவுரையாளர்கள் எல்லோரும் இந்துக்கள். ஆனால் அங்க இருக்கின்ற சிறுபான்மையினர் ஆறாம் என்று சொன்னால் முஸ்லிம் மாணவர்கள். அப்ப அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார். நான் அங்க போன இடத்துல நிறைய நல்ல விஷயங்களை நேரடியாகவும் சில விடயங்களை பார்த்தேன். அப்ப அது மாதிரித்தான் இந்த சிறுபான்மை மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அந்த தேவைகளுக்கு சில இடங்கள்ல இப்ப எங்களோட தமிழ் பேசுற மாணவர்கள் அதிக அளவு இருக்கிற ஒரு சில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு தொகையினராக பெரும்பான்மை இன்று நாங்கள் இந்த நாட்டில் சொல்ல சிங்கள மொழி பேசுகிற மாணவர்களும் இருக்கலாம். எனவே அங்க அவர்கள் நாட்டில பெரும்பான்மையாக இருந்தாலும் அந்த இடத்துல சிறுபான்மையினராக இருப்பாங்க. அப்ப அவர்களை எல்லாம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகளுக்கு பெருந்தக்கூடிய வகையில இந்த கற்பித்தல் உபாயங்கள் இவற்றை அமைத்துக் கொள்வது இந்த பல்கலாசார கல்வியை வழங்குவதற்கான இன்னொரு உபாயம். அது ஒரு மாதிரியாக கொள்ள முடியும் என்று இந்த கிப்சன் சொல்றதை நாங்க பார்க்கலாம். அது ஒரு விஷயம். மூன்றாவது ஒரு விடயத்தை அவர் சொல்றார். மூன்றாவது ஒரு விடயம் என்னன்னா, சிறுபான்மை மாணவர்களின் சமூக, கலாசார, அரசியல், பொருளாதார மற்றும் கல்வி பங்கு பற்றலினை பலப்படுத்தும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டதை பல்கலாசார கல்வின்னு சொல்றோம். அப்ப சிறுபான்மை மாணவர்களுக்கு அங்க அவர்களுடைய கலாசார, அரசியல், பொருளாதார அந்த விடயங்கள்,
கல்வியில் அவர்கள் பங்கு பற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகள் இவைகளெல்லாம் அந்த கல்வி திட்டத்தில அல்லது அந்த நாட்டில் இருக்கின்ற முறைமையில அவற்றை கொண்டு வருதல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதோட விஷயம். அடுத்து நீங்க பாருங்க, 4வது ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு என்னென்றால், சிறுபான்மையினரின் மொழியும் அவர்களின் கலாசாரமும் கலை திட்டத்திலும் கற்றல் கற்பித்தல் முறையிலும் மீள வலியுறுத்தப்பட்டிருக்கும். நீங்க இப்ப சொல்லுங்க, நம்மட நாட்டில இதுக்கான ஏதாவது ஏற்பாடுகள் இந்த கல்வி திட்டத்தில் இந்த 4வது விஷயத்துல அல்ல இந்த கல்வி முறையில இருக்கா? சொல்லுங்க. இந்த கிரேட் பிரைமரி வந்து இந்த 2ஆம் பாடம் நாம் இலங்கை என்ற பாடத்துல வந்து இந்த சிங்களவர் முஸ்லீம்கள் சொல்லி அந்த மதங்களை பற்றியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். வேற சார் சமயம் சம்பந்தமான பாடம் வந்து அவங்களோட மொழியிலேயே கற்பிக்கப்படுகிறது சார். என்ன என்ன சமயம், என்ன மொழி? இப்போ உதாரணமாக இஸ்லாமியர்களுடைய இஸ்லாம் பாடம் வந்து இப்ப அவங்களோட மொழியிலேயே தான் கற்பிக்கப்படுகிறது. அப்ப சிங்கள மீடியம் படிச்சாலும் அந்த ஸ்கூல்ல இல்ல சிங்கள மீடியம் படிக்கிற ஸ்கூல்கள்ல சிங்கள மொழி மூலம் இஸ்லாம் பாடம் கற்பிக்கப்படுகிறது. சிங்கள மொழி அப்படி. அப்ப எப்படி நீங்க எதை சொல்றீங்க? நீங்க அப்ப அப்படி இல்ல, நீங்க நான் சொன்ன விஷயம் என்ன? அந்த கலாசார பாடத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுறது சார் சொன்னீங்க. அதாவது அவர்களுடைய மொழியிலே தான் அவர் பாடத்தை அவர் சமய பாடத்தை கற்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஓ சார். ஓகே. வேற இப்ப பாருங்க, நாங்க இப்ப பாப்போம் என்னென்றால் அந்த அகதியாக்கள் அந்த அதுகள் எடுக்கலுமா சார் இதுக்கு? இதில் என்னண்டாமா ஒரு விஷயம் இருக்கு என்னென்றால் பாருங்க, சிறுபான்மையினரின் மொழியும் அவர்களின் கலாச்சாரம் கலை திட்டத்திலும் கற்றல் கற்பித்தல் முறையிலும் மீள வலியுறுத்தப்பட்டிருக்கும். இங்க என்னண்டா நீங்க பாருங்க ஒரு விஷயம். இப்ப நாங்க சிறுபான்மையர்களுடைய இந்த கலாச்சாரம் அது கலை திட்டத்துல வருது. அது இப்ப நீங்க ஈஆர்ங்கிற பாடத்துல நீங்க சொன்ன மாதிரி நாம் இலங்கையருங்கிற பாடத்துல அது ஒரு பௌத்த பிள்ளைகள் இந்துக்களுடைய முஸ்லிம்களுடைய சில விஷயங்களை சரிதானே அலசி பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு. அதே போல முஸ்லிம் அந்த என்னது இப்போ பௌத்தர்களுடைய அல்லது இந்துக்களுடைய விடயங்களை முஸ்லிம் பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்து பிள்ளைகள் பௌத்தர்களுடைய கிறிஸ்தவ எல்லா சமயங்களையும் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அது ஈஆரை பாடத்தில் இருக்கு. அது அப்ப அவர்களுடைய கலாசார சமய விழுமியம் சார்ந்த பல விடயங்களை அங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. அதே நேரம் இப்ப மொழி, அப்ப சிறுபான்மையினர் மொழி இருக்குத்தானே? சிறுபான்மையினுடைய மொழி. இப்ப அந்த மொழியும் வந்து கற்றல் கற்பித்தல இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அதுக்குத்தான் நீங்க சொன்ன மாதிரி அவர்களுடைய மொழியை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடு எங்கட நாட்டில இருக்கு. அதாவது இப்ப குறிப்பாக இங்கு பிரதானமான மொழிகளாக தமிழும்
சிங்கள மொழியும் இருக்கு. அதே நேரம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு மொழியாக அது இன்டர்நேஷனல் லாங்குவேஜுங்கிற அடிப்படையில் ஆங்கில மொழி இருக்கு. ஆகவே இந்த 2 மொழிகளையும் சரியாக அவரவர் மொழியில் அவரவர் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கு. அப்ப அது கலை திட்டத்தில் இருக்கு. சிங்கள மீடியம் இருக்கு, தமிழ் மீடியம் இருக்கு. அதே நேரம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விசேடமான ஒரு ஏற்பாடு இருக்கு. என்னென்றால் மற்ற சகோதர மொழியை வேறு மொழி பேசுகின்ற பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இருக்கா? இரண்டாம் மொழி. இரண்டாம் மொழி. வெரி குட். அப்ப இரண்டாம் மொழி தமிழ் இருக்கு, இரண்டாம் மொழி சிங்களம் இருக்கு. அப்ப இரண்டாம் மொழி தமிழ் இருக்கு, இரண்டாம் மொழி சிங்களம் இருக்கு. அப்ப அதுல நீங்க பாருங்க, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குண்டா, இந்த இரண்டாம் மொழி சிங்களம் அல்லது அந்த இரண்டாம் மொழி தமிழ் என்கிற அடிப்படையில இப்ப வேறு கலை கலாசார மொழியை பயன்படுத்துகின்ற அவர்களுடைய மொழியை இன்னொரு மொழி கலை கலாசாரமுடைய மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான சரிதானே ஒரு ஏற்பாட்டை இந்த பாடத்திட்டம் கொண்டிருக்கிறது, அல்லது எங்களுடைய கலை திட்டம் கொண்டிருக்கிறது. கரிக்குலத்தில் அது இருக்கு. அப்ப என்னண்டா அங்க இப்ப கிரேட் 3ல இருந்தே அது ஃபார்மலா இருக்கு. இப்ப கிரேட் 1ல இருந்தே சில விஷயங்கள் கொண்டு வரப்படணும் அல்லதுங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பாடமாக கிரேட் 3ல இருக்கிற இது. ஓகே. அப்ப அப்படி நாங்க என்ன செய்யலாமான்னு சொன்னால், இதற்கான ஒரு ஏற்பாட்டை எங்களுடைய கலை திட்டத்தில் அது இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, இது என்னண்டா, இணக்கப்பாட்டுடனும் கௌரவமாகவும் சமூகத்தில் பணியாற்றுவதற்கு சமூகத்தின் தனிநபர்களின் அனுபவங்களினை கொண்டு வடிவமைக்கப்பட்டதே பல்கலாசார கல்வியாகும். இதையும் சொல்றாங்க. அப்ப அங்க என்ன இருக்கணுமா என்றால், அங்க இணக்கப்பாடு என்பது அதில் இருக்கணும். கௌரவமாக சமூகத்தில் பணியாற்றத்துக்கு அந்த தேவையான அனுபவங்களை இந்த பல்கலாசார கல்வியினூடாக வழங்கும். இப்ப எங்கட நாட்டில ஈவன் பாடசாலையில கூட பணியாற்றுகின்ற ஆசிரியர்களை பொறுத்தவரையில பல இன மொழி சமயம் சார்ந்தவர்கள் பல இடங்கள்ல பணியாற்றுகிறார்கள். எங்கட நாட்டில் இருக்கின்ற அரச நிறுவனங்கள்ல அது பிரதேச செயலகமாக இருக்கலாம், அல்லது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயமாக இருக்கலாம், அல்லது வைத்தியசாலைகளாக இருக்கலாம், பாடசாலை எந்த இடங்களாகவும் இருக்கலாம். அங்கெல்லாம் இந்த பல்கலாசார அல்லது பல மொழி அந்த பல இனங்களைச் சேர்ந்தவர்கள் வேலை செய்யறதை நாங்க பார்க்கிறோம். எனவே அங்க அவர் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமாம் என்றிருந்தால் அவருக்கு இந்த பல்கலாசார கல்வி சரியாக நிச்சயமானால் வழங்கப்பட்டிருக்கணும். அப்ப அதற்கு ஏற்ற வகையில அதற்கான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வகையில இந்த கல்வி திட்டம் சில நுணுக்கங்களை கொண்டிருத்தல் என்பதும் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று இவர் இங்க சொல்றத நாங்க பார்க்கிறோம். அப்படி இல்லாட்டித்தான் சில நேரங்கள்ல மற்ற கலாச்சாரங்களை அனுசரித்து போக முடியாத ஒரு நிலைமை அந்த நபருக்கு வரும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக நாங்கள் இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஓகே, அடுத்து நீங்க பாருங்க, இந்த பல்கலாசார இந்த கல்வியும் பல்கலாசார
என்கின்ற போது ஒரு சமூகத்தினுடைய கலாசாரத்தை பரப்புறது, அடுத்த சந்ததியினருக்கு கலாசாரத்தை கொண்டு செல்வது எதுண்டா கல்விதான். கல்வியினுடைய பிரதானமான செயற்பாடுகள்ல ஒன்று என்னன்னா அந்த சமூகம் சார்ந்த கலாசார நீங்க பேசுறது கிளியர் இல்ல சார். ஓகே, நான் பேசுறது என்ன சார் இப்ப கரெக்டா இது நான் பேசுறது தெளிவா சார் நீங்க பேசுறது விட்டு விட்டு கிளியர் இல்ல லைன். நான் பேசுறது தெளிவா இருக்கேன். கொஞ்சம் பொறுங்க பாப்போம். இப்போ ஓகேயா? ஓ சார் இப்ப நான் பேசுறது தெளிவா மத்தவங்களுக்கு கிளியர் இல்லாம எல்லாருக்கும் கிளியர் இல்லாம இருக்காமா? ஓ சார் கிளியர். இப்ப கிளியரா? இப்ப சரி சார். அப்ப பாருங்க, ஒரு சமூகத்துல கலாச்சாரத்தை பரப்புறது அல்லது அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு கொடுக்கிறது இந்த கல்வியினுடைய பிரதானமான தொழிற்பாடுகள்ல ஒன்றுங்கிற அடிப்படையில இந்த கல்வியின் ஊடாக கலாச்சாரம் கடத்தப்படுகிறதை கடத்துறதுக்கு இந்த கல்வி பயன்படுத்தப்படணும் என்பது இங்க மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்ப மாணவர்களுடைய நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துறது, கலாச்சாரத்தை மதிக்கிறதுக்கு, பின்பற்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு பாடசாலை கல்வி உதவணும். அது தன்னுடைய கலாச்சாரத்தோடு சேர்ந்து ஏனையவர்களுடைய கலாச்சாரத்தையும் மதிக்கின்ற அந்த பண்பை அது வளர்க்கணும். அப்ப பாடசாலை கலைத்திட்டம் இந்த கலாச்சாரத்தை முழுமையாக வழங்காவிட்டாலும் கலாச்சாரத்துல பண்புகளை மாணவர்களுக்கு போதிக்கின்ற அந்த பணியை மிகச் சிறப்பாக கட்டாயம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இந்த பல்கலாசார சமூகத்தினுடைய அந்த அடிப்படை தேவை என்னன்னா இந்த சமத்துவத்தை நிலைநாட்டுறது. அப்ப சமத்துவம் அங்க என்ன செய்யணுமான்னு சொன்னால் நிலைநாட்டப்பட வேண்டும். அதே போன்றுதான் கலாசார பல்வகைமையின் மீது புதிய நோக்கினை ஏற்படுத்தல். அப்ப கலாசார பல்வகைமையினூடாக ஒரு புதிய ஒரு நிலைமை கட்டாயம் ஏற்படுத்தப்படணும். அதே போல நாம் யார் என்கின்ற